So types of the subsidies, types of the subsidy பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா வகைகள் என்ன சப்சிடி வந்து தலைவர்கள் வந்து என்னென்ன வகைகள் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் சப்சிடி, கன்சூமர் சப்சிடி, எக்ஸ்போர்ட் சப்சிடி, இம்போர்ட் சப்சிடி, எம்ப்ளாய்மெண்ட் சப்சிடி, டெக்ஸ் சப்சிடி, டிரான்ஸ்போர்ட் சப்சிடி, ஆயில் சப்சிடி, ஹவுசிங் சப்சிடி, என்வரன்மெண்ட் எக்ஸ்டர்னல் பொதுவாக ப்ரொடக்ஷன் சப்சிடி சப்போஸ் உற்பத்தி பண்ணுற ஒரு திட்டம் இருக்குன்னா அது கவர்மெண்ட் சப்சிடி தரும். நீங்கள் பொதுவாக இந்த இதில் ஒரு குவாலிட்டி உருவாக்கிட்டோம்னா ஒரு கல்வியான சப்சிடி கவர்மெண்ட் வந்து தரும். கன்சியூமர் சப்சிடி கன்சியூமர் ஒரு பொருளை வாங்கணும், பர்ச்சேசிங் வாங்குறப்ப ஒரு பொருள் வந்து இன்னொன்று சப்சிடி தருவாங்க. இந்த சப்சிடி அரசாங்க வகையில் சப்போஸ் கன்சியூமர்ஸ் வந்து ஒரு சீடு ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸில் ஒரு ஃபெர்டிலைசர் எதுவும் வாங்கினாலும் அரசாங்க வகையில் வாங்கணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் மாநிலங்களுக்கு எக்ஸ்போர்ட் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு மற்ற இதுக்கு கண்ட்ரிஸ் மற்ற ஸ்டேட்டுக்கும் மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இந்த பொருளை வெளிநாட்டு அளவுக்கு அதிகம் உற்பத்தி பண்ணுறப்ப அந்த பொருளை அளவுக்கு மீறி என்ன செய்யும் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு சப்சிடி டிரான்ஸ்போர்ட் கன்சல்ட் இம்போர்ட் இறக்குமதி பண்ணுறப்போ இல்லை ஏற்றுமதி பண்ணுறப்போ இதுக்கு மாதிரி அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் சப்சிடி எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறப்போ அவங்களுக்கு சப்சிடி என்ன சொன்னாங்கன்னா அவங்க சேலரி தருவாங்க. ப்ளஸ்ஸு தங்கு இடம் வந்து உங்களோட ஃபேரன்ஸ் எதுவும் தரணும். எதுவுமே எம்ப்ளாய்மெண்ட்டு வேலைக்கு சப்சிடி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உனக்கு ரெண்டு பேரும் செய்யணும். டெக்ஸ் சப்சிடினா துணி மற்ற இதெல்லாம் இருக்கும் அதில் வந்து டெக்ஸ் கவர்மெண்ட் வந்து சப்சிடி தரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. இந்தியாவில் இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணிட்டாங்க, அதனால் இந்த சப்சிடி தரும். டிரான்ஸ்போர்ட் சப்சிடி தரும். இப்போ டிரான்ஸ்போர்ட்னு சப்போஸ் உற்பத்தி பண்ண பொருட்களுக்கு இங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு ரயில்வே டிரான்ஸ்போர்ட் சப்சிடி தருவாங்க. இல்லை மற்ற லாரி மற்ற டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்குது. இந்த திடீர்னு ஒன் பண்ணுறோன்னா அப்படி மட்டும் சப்சிடி அப் அண்ட் டவுன் சப்சிடி தருவாங்க. அவங்க இந்த பொருள் கச்சேரி போக முடியாத சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணது ஆயில் சப்சிடி தருவாங்க. ஆயில் சப்சிடிஸ்னா எண்ணெய் வித்துக்கள் இருக்குன்னு அதுக்கு சப்சிடி இந்த அளவுக்கு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அது என்ன கன்சியூம் பண்ணுறாங்க, எங்களுக்கு மோர் தென் ப்ராஃபிட் கிடைக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ அரசாங்கம் இது சப்சிடி தருவாங்க. ஸோ ஹவுசிங் சப்சிடி ஹவுசிங் சப்சிடினா ட்ரீட் பண்ணுறது போதுமான தேவைக்கு போகும். அவங்க ஒரு சப்சிடி சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த சப்சிடி என்வரன்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் இப்போ சுற்றுச்சூழலுக்கு பரவாயில்ல பாதுகாத்துனா அவங்க கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து தடுப்பு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க. சரி அதுதான் சப்சிடி ஃபார் த இந்தியன் என்டர்பிரைஸ் கிரெடிட் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி ஸ்கீம் CLCSS and credit linked capital subsidy scheme. Many of the small scale industries SSI in India continues to manufacture goods and product with outdated technology and plant and machinery due to the lack of the awareness about access to the capital, quality, standard, and the modern technologies. Okay, a subsidy for the establishing the cold chain. It is a subsidy for the establishing the cold chain. இது என்ன சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய delivery பண்ணி strong and dynamic food processing sector players are vital or role in the reduction in the wastage of the perishable agriculture production, enhancing en- uh, enhancing the shelf life of food product, enhancing income of the farmers and setting the surplus for the export of the agro processed food. Enhancing the agricultural solution. Uh, the technology operation fund operation the fund scheme TVFS தரவு எடுத்துக்கலாம் தொழில்நுட்பத்தின் தரவு எடுத்துக்கணும்னா the textile sector is the second largest provider of employment after agriculture. Okay, the textile sector is the second largest agricultural industry. It contributes about the 14% to industrial production, 4% of the GDP,
and 70% of the country export the any it provided the direct employment to over the 35 million people, which includes the substantial number of the SCL ST women. பொதுவாக அக்ரிகல்ச்சர் வந்து 14% வந்து மதிப்பிட்டு ஆகுது. இது ஓவரால் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் 4%, ஜிடிபி ப்ளஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனு 70% இருக்கிறாங்க. ஆனால் இது இப்போ டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கிறது இந்த டெக்ஸ்டைல் அண்ட் அக்ரிகல்ச்சரில் 35 மில்லியன் பீப்புள் வந்து இருக்குது. சரியா, அதை தான் சார் சப்சிடி ஃபார் த அக்யூஸ் இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Substitute for the quality with a competitive global market, implementation of the quality standard has become the mandatory of the MSME MSME units. The successful conduct and improve the portable improve the profitability by the optimal internal process. The capital subsidy for solar lighting and the small capital PVC system. The solar system, சூரிய ஒளி மின் லைட்டுக்கு வந்து எப்படி எஸ்எஸ் இண்டஸ்ட்ரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. The government of India has launched the Jawaharlal Nehru National Solar Mission JNNSM என்னது Jawaharlal Nehru National Solar Mission. அதான் சரியா, the promote the sustainable energy generation and the support the growing the need for the energy in India while addressing India's energy security challenge. ஓகே, இந்த சோலார் சிஸ்டம்னால இப்படி எந்த அளவுக்கு யூட்டிலைட் பண்ணுறாங்க. இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தோன்னா இப்போ வந்து சவுத் இந்தியாஸில் பார்த்தோன்னா அதிக அளவு வெயில் காலம் இருக்கிறப்போ நம்ம என்ன சொல்லணும், சோலார் யூட்டிலைட் பண்ணணும். ஸோ நார்த் இந்தியன்ஸில் அதிகமாக சில டைமில் மழை பெய்யாது எஃபெக்ட் ஆகும். இதுமாதிரி இருக்கிறதுனால சூரிய ஒளி மின் பயன்படுத்தணும் நம்ம அரசாங்கத்தை எதிர்பார்க்குறது. இதுக்கு வந்து 90% to 80% சப்சிடி கவர்மெண்ட் தராங்க. சரியா, அதை தான் சொல்கிறாங்க. அது சப்போர்ட் ஃபார் த இன்டர்நேஷ்னல் பேட்டன் ப்ரொடக்ஷன் இன் எலக்ட்ரானிக் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஐடி மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, MCIT. The goal has the standard of the scheme to provide financial support to SMES and technology start of the unit for the international pattern filling also has to the encourage the indigenous innovation and to the against the value and the capitalist of the global IP and capture growth of the opportunity in the area of the information technology electronics. இந்த பொதுவாக பண்ணலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சப்சிடியில் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இம்போர்ட் இறக்குமதி, அது எக்ஸ்போர்ட்டை ஏற்றுமதி பண்ணுறப்ப எப்போ எதுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அது அதிக அளவு விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க. எதுக்காக ஊக்குவிக்கிறாங்கன்னா அதிக அளவு விளைச்சல் இருந்ததுன்னா ப்ரைஸ் உள்நாட்டில் இருக்கிற பொருட்கள் விலையில குறையும். சரியா, அவங்க உள்நாட்டு மட்டும் யூட்டிலைட் பண்ணிட்டு மற்ற மீதி இருக்கிற பொருளை என்ன செய்வாங்க, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு டேக்ஸஸ் என்னது, இப்போ வரி இல்லாமல் என்னது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. வரி இல்லாமல் அவங்க ஏற்றுமதி கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன ஆகும், அதிக அளவு உற்பத்தி பொருள் இருக்குது. சரியா, ப்ரொடக்ஷன் சப்சிடி கொடுக்குறாங்க. ப்ரொடக்ஷன் சப்சிடி கொடுத்தாங்கன்னா நினச்சி அதிக அளவு பொருள் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பொருளுக்கு ஒரு டேக்ஸஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பொருள் ஒரு டென்னேஜ் தான் டேக்ஸஸு அது மாதிரி கிடையாதுன்னு சொன்னால் நம்ம அளவு அதிக உற்பத்தி பண்ணுவாங்க. சரி, அதுக்கான மற்ற விலை பொருட்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகும். மற்ற அளவுக்கு எம்ப்ளாயிஸ் என்னது ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து சப்சிடி நிறைய விஷயம் கொடுக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ.